வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல். பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி இல்ல அப்படின்னா, திஸ் இஸ் ரைட் டைம். தயவு செஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டைம் கரெக்ட்டா இருக்கு. இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இப்ப இருக்கிற எக்ஸாம்ஸ வந்து நம்மளால வந்து கிராக் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைக் வந்துட்டு லாஸ்ட் இயரா இருக்கட்டும், அது முன்ன வருஷமா இருக்கட்டும். இந்த ட்ரெண்ட் உள்ள கொஸ்டின் பேப்பர நம்மளால சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாட்டிக்ல நல்லா ஹோல்ட் எடுக்கிறதுக்கு இந்த டைம் போதுமான டைம். ஓகேங்களா? ஸோ இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கும்போது, ஜென்ரலா எனக்கும் இனிஷியல் டேஸ்ல இது மாரி தோணியிருக்குது. அண்ட் இப்போ நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து பேசும்போதும் சரி, அவங்களுக்கும் இந்த மாரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. லைக் வாட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 சப்ஜெக்ட் சேர்த்து படிக்கலாமா? ஒரு சப்ஜெக்ட் வந்து லைக் காலையில ஒரு சப்ஜெக்ட், மதியம் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட். இடையில சிசெட் வந்து போட்டு பார்க்கலாமா? இடையில வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கலாமா? இல்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட்டா முடிச்சுட்டு போறது பெட்டரா? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. இது யூசுவலான ஒரு டவுட்ஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, எங்கேயாவது எல்லாரும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேட் ஆயிருப்பீங்க. இல்ல எங்கேயாவது ஒரு ஃபார்மலா, ஒரு இன்ஃபார்மலாவோ எங்கேயாவது ஒரு கைடு வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த கைடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ ஒண்ண பார்த்துட்டு போயிட்டு கன்ஃப்யூஸ் ஆகுறத விட, அவங்க ஒண்ணு சொல்லி அந்த பிளான்ல தான் நீங்க ஆல்ரெடி போயிட்டு இருப்பீங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது ஒண்ணு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கைடன்ஸ்ல தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த ஷெட்யூல தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வெல் அண்ட் குட். அத நல்லா ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இதுல நெறைய டவுட் வரும். இந்த இன்ஸ்டிடியூட்டோட டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டா? இந்த இன்ஸ்டிடியூட்டோட டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டா? இந்த ஷெட்யூல் நல்லா இருக்குது அப்படின்ற மாரி. எல்லா ஷெட்யூலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போடுறது வந்து சிலபஸ கம்ப்ளீட் பண்றது மாரி தான் போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்யூல நீங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் மை ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். இப்ப இந்த மாரி எந்த ஒரு பிளானுமே இல்ல. நானா தான் வந்து கொண்டு போறேன் அப்படின்ற மாரி ஆசிலேஷன் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிக்கலாமா? இல்ல 2, 3 சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிக்கலாமா? அப்படின்ற மாரி ஆசிலேஷன் இருக்கு அப்படின்னா, இங்க என்னோட ஒப்பீனியன நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அதுல இருக்கிற பிவைக்யூவ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிசெட் பேப்பர் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான சிசெட் பேப்பர் பிளஸ் ஜிஎஸ் 1 பேப்பர் இது 2மே அவைலபிளா இருக்கும். வேணுங்கிறவங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப கமிங் டூ த பாயிண்ட். இப்ப என்னோட ஒப்பீனியன் என்ன அப்டின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஆல்ரெடி நல்ல ஹோல்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னாலும் சரி, இந்த டைம் கரெக்ட்டா இருக்கு. ஆப்ட்டான டைம். போதுமான டைம் வந்து இருக்குது பிலிம்ஸ கிராக் பண்றதுக்கு. பட் இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஜெக்ட்டோட ஹோல்டு அப்டின்னு ஒண்ணு இருக்கும்ல. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும். பட் எந்த சப்ஜெக்ட்லயுமே ஒரு ஹோல்டு வந்து இருக்காது. பாலிட்டிலேருந்து கேட்கிற கொஸ்டின் என்னால 90% வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். ஹிஸ்டரிலேருந்து கேட்கிற கொஸ்டின் என்னால 60-70% அக்யூரசியோட போட முடியும். ஜியோகிராஃபிலேருந்து கேட்கிற கொஸ்டின் கிட்டத்தட்ட 80% என்னால வந்து அக்யூரசியோட போட முடியும். 10 கொஸ்டின் கேட்கறான்னா 8 கொஸ்டின் என்னால கரெக்ட்டா போட முடியும். 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா என்னால 13 கொஸ்டின் கரெக்ட்டா போட முடியும். இந்த மாரி கான்ஃபிடென்ட்டும் வரணும். இந்த கான்ஃபிடென்ட் ஒரு சிலருக்கு வராது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, உண்மையாவே அந்த கான்ஃபிடென்ட் ஏன் வரல அப்டின்னா, நம்ம அத பண்ணியிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து நீங்க உண்மையாவே உங்கள நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, 10 கொஸ்டின் வைக்கிற இடத்துல 5 கொஸ்டின், 6 கொஸ்டின் தான் கரெக்ட்டா ஆகும். இதுல நம்ம என்ன மைண்ட் செட்ல வந்து இருப்போம்னா, இந்த சப்ஜெக்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து இருப்போம். இது எல்லாம் எதனால அப்படின்னா, இப்போ மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து படிக்கிறோம்ல. மல்டிபிள் சப்ஜெக்ட் படிக்கும்போது, இப்போ ஒரு வீக் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு அப்படின்னா, இப்ப இதுல வந்து ஹிஸ்டரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி ஒரு சாப்டர் இருக்கும். இல்ல பாலிட்டி ஒரு சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட ஷெட்யூல நம்ம முடிச்சிருப்போமான்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சிருக்க மாட்டோம். இப்படி முடிக்கும்போது, அப்படியே வரும்போது, அந்த அடுத்த ஷெட்யூல் முடிச்சிருப்போமா மாட்டோமா, அதுவும் முடிச்சிருக்க மாட்டோம். இப்போ இதுல என்ன டாபிக் மிஸ் பண்றோம்னே தெரியாது. அதுல என்ன டாபிக் மிஸ் பண்றோம்னு தெரியாது. பட் ஓவராலா நம்ம 1 வீக் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்க மாரி இருக்கும். எந்த சப்ஜெக்ட்ல என்ன டாபிக்க நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக். இந்த டிராபேக்க நான் அட்ரஸ் பண்ணுவேன். இந்த பிரச்சனை எனக்கு இல்ல. என்னால மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து சேர்த்து கொண்டு போக முடியும் அப்படின்னா, அது உங்களோட சாய்ஸ். அதுல யாருமே வந்து எதுவும் சொல்லப் போறதில்ல. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த டிராபேக் நெறைய ஆஸ்பிரண்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரியும் முடிச்சுட்டேன், ஜியோகிராஃபியும் முடிச்சுட்டோம்னு சொல்லுவாங்க. பட் கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணும்போது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஸோ இத அட்ரஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டா வந்து கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டின்னு இருக்குன்னா, பாலிட்டிய எடுத்து வச்சு நல்லா ரீட் பண்ணுங்க. டைம் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரு 25 டேஸாவது மினிமம் எடுக்கும். எடுத்து வச்சு ஒரு ஒரு டாபிக்கா ரீட் பண்ணுங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா? அதுல என்ன என்ன நம்ம என்ன படிக்கணும்? அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின எடுத்து பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட், டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட் இந்த மாரி சாப்டர்லாம் இருக்குல்ல. ஒரு ஒரு சாப்டரா லட்சுமிகாந்த கவர் டூ கவர் வந்து முடியுங்க. முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிவைக்யூ.
தென் அதுக்கப்புறம் பாலிட்டியில் இருக்கக்கூடிய மொத்த பிவைக்யூ. இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் சால்வ் பண்ணும்போது பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டில் நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து எந்த டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து கேட்டாலும் நம்மளால மேனேஜ் பண்ணிட்டு ஒரு 100+ ஸ்கோர் வாங்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்படி வரும்போது தான் நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறோம் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேங்களா? நாம அப்பதான் வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து இருக்க முடியும். பாலிட்டில நீங்க ஒரு கொஸ்டின குடுத்தீங்க அப்படின்னா, என்னால வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து மார்க் எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு 10 கொஸ்டின் குடுக்குறீங்கன்னா, என்னால 8 கொஸ்டின் கரெக்ட் வாங்க முடியும். அப்படின்ற மாரி ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மாரி ஒரு சப்ஜெக்ட்டா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அதாவது மினிமம் என்ன பண்ணணும்னா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட், எக்கனாமிக்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்ங்கிறது இன்னெவிட்டபிள். இந்த 5 சப்ஜெக்ட்ட வந்து இதுல எதனா ஒண்ணு விட்டுட்டு போனோம்னா கூட நம்ம வந்து நம்பி பிலிம்ஸ் எல்லாம் வந்து போ முடியாது. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ட ஸ்ட்ராங்கா வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, உங்களால ஸ்டாட்டிக்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் வந்து உங்களால பெட்டராவே ஹேண்டில் பண்ண முடியும். அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. பாலிட்டி இந்த மாரி முடிக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்ஷியன்ட், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் இந்தியா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிக்கணும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைம் இப்ப இருந்தே இருக்கு. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு, மெடிவல வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஜியோகிராஃபிய வந்து ஸ்கிப் பண்ணலாம். எஸ்பெஷலி அந்த வேர்ல்ட் ஜியோகிராஃபிய வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாரிலாம் போனோம் அப்படின்னா, எக்ஸாம நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன பேட்டர்ன்ல வரும்னு கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் அது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாரி பேட்டர்ன்ல வரும்னு சொல்லலாம். பட் மொத்தமா வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. தென் கொஷின் எந்த சப்ஜெக்ட்ல எப்படி வெயிட்டேஜ் வைப்பாங்க அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் பெஸ்ட் அட்வைஸ். ஓகேங்களா? என்னென்ன பாட்டில் ஒரு வருஷம் அவங்க கொஷின் கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, கேட்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல தெளிவா இருங்க. அப்போ ஒரு சப்ஜெக்டா நம்ம கம்ப்ளீட் பண்றோமா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஹிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம், ஜியோகிராஃபியா முடிச்சிட்டோம், பாலிட்டியை முடிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த 5 சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டா முடிங்க. இதுல வந்து இந்த சப்ஜெக்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட், எக்கனாமிக்ஸ் அந்த அந்த ஆர்டர்ல போனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். பிகாஸ் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிலாம் ஸ்டாட்டிக் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா. அதிகமா கன்டென்ட் வந்து நீங்க படிக்கணும். நிறைய விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்திக்க வேண்டியதா இருக்கும். ஃபேக்சுவல் ஜோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதை மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். என்விரான்மென்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஐஆர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய ஏரியா. இதில் பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தோம் அப்படின்னா தான் அதை போயிட்டு அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதனால இந்த ஆர்டரில் படித்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியும் கூட கவர் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 டேஸ் இருந்தால் வந்து முடிச்சிடலாம். பட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிக்கெல்லாம் இதுக்கு நீங்கள் அதிகமான டைமை கொடுக்கணும். நிறைய நோட்ஸ் எடுத்து அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஆர்டரில் இந்த ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் மை ஒப்பீனியன். மேபி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களோட சாய்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கீங்க, ஏதாவது ஒரு கைடன்ஸ்ல இருக்கிறீங்க, அது ப்ராப்பரா போயிட்டு இருக்குது அப்படின்னா அது கூட இதை போயிட்டு லிங்க் பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, 2 சைடுல போறதுல ஏதாவது ஒண்ணு எந்த மல்டிபிள் சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிக்கலாமா, இல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு முடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு முடிக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். பட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது பிஒய்க்யூ ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் சால்விங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன வேணா வந்து லைக் படிக்கலாம், கிளாரிட்டியா இருக்கலாம். பட் எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ணலாம். இது எல்லாமே ஓகே. பட் இது எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதுக்கு எடுத்து வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு ரீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிவிக்யூ சால்விங்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ்லேயே போகும்போது அது மாதிரி தான். எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாம் முடிய சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் விட இன்னும் வந்து எனக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஷனே வேணாம். ஸ்டாட்டிக்கும் முடிக்கணும். படிச்சு முடிக்கணும். ஒரு சப்ஜெக்டும் ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கணும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்லாம் இருக்குதுல்ல. இந்த கோர் சப்ஜெக்ட்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்டே. இதுக்கு உங்களுக்கு என்ன மெத்தட் இருக்குதோ அந்த மெத்தட்ல எடுத்து வச்சு படிங்க. வித் கைடன்ஸோட படிங்க. ஸோ அதுதான் என்னோட அட்வைஸ். சீனியர் கைடன்ஸோ ஏதாவது ஒரு கைடன்ஸ் எடுத்து வச்சு வந்து படிங்க. ஸோ ரொம்ப பெருசா வந்து போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா, இப்ப நான் என்ன ஒரு ஒப்பீனியன் சொல்றேனோ, அது மாரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நெறைய இருக்கும். ஒருத்தரும் வந்து ஒரு மாரி வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன சூட்டபிளா இருக்கு? நம்ம என்ன மாரியான ஒரு பர்சனாலிட்டீஸ்? ஓகே, நம்மளுக்கு 2, 3 சப்ஜெக்ட் படிச்சா நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, தப்பே கிடையாது. எடுத்து வச்சு படிக்கலாம். பட்
படிக்கும்போது கிளாரிட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் கன்டென்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு வந்து பாருங்கள். இது எல்லாம் முடிச்சுட்டு கொஸ்டின் சால்விங்கில் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம படித்ததை வந்து கரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ நல்லபடியாக வந்து ப்ரிப்ரேஷன் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி சப்ஜெக்ட் மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்களா, இல்லை ஒரே சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.